அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நண்பன். அதாங்க நம்ம கூட்டாளி, சிநேகிதன், சிநேகிதி அப்படி எல்லாம் சொல்றோமே, அதேதான். இந்த நல்ல நண்பன், கெட்ட நண்பன் பத்தி நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, நல்ல நண்பன் ஒரு கஸ்தூரி வியாபாரியைப் போல. இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு அழகான ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. சஹீஹ் புகாரி 2101 இருக்கிற ஹதீஸ் இது. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வியாபாரிக்கும் இரும்பு உலையின் ஊதுலை பையை ஊதுபவனுக்கும் ஒப்பாகும். அப்படின்னா என்ன? ஒருத்தன் கஸ்தூரி வாசனை திரவியம் விக்கிற கடையில போனா என்ன ஆகும்? சும்மா மூச்சை இழுத்து விட்டா கூட நல்ல வாசனை தான் நம்மள சுத்தி வரும் இல்லையா? ஒருவேளை அங்க ஒண்ணும் வாங்கலன்னா கூட நம்ம சட்டையிலயோ உடம்புலயோ அந்த வாசம் ஒட்டிக்கிட்டு வரும், பாத்துக்கங்க. இல்லன்னா ஒரு நல்ல வாசனையாவது நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு நல்ல நண்பன் நம்ம கூட இருந்தா அவன் நம்மள தொழுகைக்கும் குர்ஆன் ஓதவும் சஹாபாக்கள போல நல்ல நல்ல காரியங்கள் செய்யவும் மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் ஊக்கப்படுத்துவான். நம்ம கஷ்டத்துல தோள் கொடுப்பான். நம்மள அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போவான். அவங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாசனைய போல பரக்கத்தை போல இருப்பாங்க. அதே ஹதீஸ்ல கெட்ட நண்பனை பத்தியும் சொல்றாங்க. இரும்பு உலையின் ஊதுலை பையை ஊதுபவன். அதாங்க ஒரு கறிக்கடைக்கார்கிட்டயோ இரும்பு அடிக்கிற பற்றையிலையோ போனா என்ன ஆகும்? புகை, கரி, தீப்பொறி அப்படி இல்லனா ஒரு கெட்ட நாத்தம் தான் வரும். நம்ம சட்டையெல்லாம் அழுக்காயிரும். அதே மாதிரி கெட்ட நண்பன் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்மள வழி கெடுப்பான். தொழுகைக்கு போறதுக்கு தடுப்பான். குர்ஆன் படிக்க விட மாட்டான். சும்மா வேஸ்டா ஊர் சுத்தவும், சினிமா பார்க்கவும், செல்போன்ல சீரழியவும், சிகரெட், போதை வஸ்து அப்படின்னு கூட இழுத்துட்டு போவான். சும்மா சில்லறை விஷயங்கள்ல இருந்து பெரிய பாவங்கள் வரைக்கும் நம்மள தூண்டி விடுவான். நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நல்லா வாழ்றதுக்கும் மறுமையில சொர்க்கம் போறதுக்கும் நல்ல நண்பர்கள் அவசியம். யார் நம்மள அல்லாஹ்வுக்கு நெருக்கமா கொண்டு போறாங்களோ, யார் மார்க்க விஷயங்கள்ல ஊக்கப்படுத்துறாங்களோ, யாருடைய பேச்சுல நல்லறிவு இருக்கோ அவங்கள நண்பர்களா தேர்ந்தெடுங்க. கெட்ட நண்பனை சும்மா தூக்கி எறிஞ்சிடணும். உங்கள வழி கெடுக்கிற பாவத்துக்கு தூண்டுற யாரா இருந்தாலும் அவங்க கூட இருக்காதீங்க. உஷாராயிருங்க. நம்மள நாமே பாதுகாத்துக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல நண்பர்களை தேடி பிடிப்போம். நல்ல நண்பர்களா மாறுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் நம்ம மேல பொழியட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.